அந்த ஸ்பெஷல் ரோல் சொன்னால ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி கெஸ்ட் அப்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல படத்துல, அந்த மாதிரி இந்த தனுஷும் கும்பமும் இந்த வருஷம். அந்த ரஜினி படத்துல பின்னாடி விவேக் வந்து கண்ணாடி போடுற மாதிரிதான். இந்த ராசி பெருசா அடிப்படம் பார்த்தா ராகு வேற இருக்கு, பெருசா அடிப்படம் பார்த்தா எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு யாருக்குமே புரியாது. ஓகே, கும்பராசி போயிடலாம். கும்பராசி 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். கும்பராசி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். ஓகேங்களா, இதுக்கு ஆப்போசிட் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சூரியனுங்க. ஓகேங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், அதற்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட வீடு, சூரியனோட வீடு சிம்ம ராசி. அந்த சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துல பகை. இதோட சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் நிறைந்த கும்ப ராசிக்காரர்கள் எப்பவுமே எது இருந்தாலும் எது இல்லைனாலும் நிறைந்த மனதோடு இருப்பவர்கள், நிறைந்த மனதோடு மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க, கொடுக்கக்கூடிய மனம் இருப்பவர்கள், இவங்க எல்லாமே கும்ப ராசிக்காரர்கள். மிக அற்புதமான ஒரு காலபுருஷனுக்கே 11ஆம் இடம்ங்கிறப்போ நம்மளுக்கு எப்பவுமே ஜாதகத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, நம்ம லக்னத்துல இருந்து 11ஆம் இடம் தான் நம்மளை காப்பாத்துறதே. அது எவ்வளவு மோசமா கூட இருக்கட்டும், இல்ல கெட்டமா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஒரு ரூல் இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கும் போது எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருக்கும் போது நன்மை தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து காலபுருஷனுக்கே 11. மனசு நிறைஞ்சு மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்கும். இவங்க லக்னத்தை பொறுத்து சிலரோட எண்ணங்கள் வந்து மாறும். சுயநலமாக இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. மேக்சிமம் வந்து அந்த ராசியை பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிலையோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா பலன்கள் வந்து மாறும். ஆனா மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் கூட ஒரு விஷயம் சொல்றேன் நான். Oh, Sandhya, I am Kumbam. I am the one who is. Yes, absolutely. கும்பராசி சிம்ம லக்னம்னா அது ஒரு தனி கதை, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பொது பலன் பார்க்கலாம். பொது பலன் பண்ணும்போது பேசும்போது என்னை டைவர்ட் பண்ணாதீங்க, நான் அப்புறம் அதுக்குள்ளே போயிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்திலே வந்து ராகு பகவான் இருக்காரு. இந்த ஆண்டு கடைசியில் வந்து ராகு வந்து விலகி திருப்பி 12ல் இருக்காரு. ஸோ கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்கிறத சொல்றேன். ஆணா இருக்கும் பட்சத்தில் பெண்கள் விஷயத்திலும், பெண்ணா இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மீடியால வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறது, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி மாற்றுறது, இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஓடிபி வந்திருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதெல்லாம் கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு பண்ணாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க. இது ஒன்று தவிர மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 2ல் இருக்கும் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வரவையும் தனத்தையும் மிகப்பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ல் இருப்பது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். அது இல்லாமல் கும்ப ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அவர் வந்து 2ல் வந்து செவ்வாய் புதனோட உட்கார்ந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன் தரப்போறது. அண்ட் வந்து 2ஆம் இடத்தை வந்து குரு வேற பார்வை, 12ஆம் இடத்தையும் குரு பார்வை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு பலன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு தனவரவை எதிர்பார்ப்பது நிச்சயம் நடக்கும். ரொம்ப நாளா பெண்டிங்ல வந்து லேண்டு விற்காம இருக்கும், அது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு விற்க போகுது. திருப்பி சொல்றேங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசி வச்சு ரெக்கார்ட் பண்ணி பண்றது இல்லைங்க, இது லைவ் போயிட்டு இருக்கு. லைவ்ல வந்து நான் 12 ராசிக்கும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் தான், சேனலை லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கும்ப ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான தனவரவை எதிர்பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொன்ன ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்து நடந்ததுன்னா 4 விஷயங்கள் இருக்கும் நடக்கும்னு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 80% வந்து இந்த விஷயம் நடக்கும். ஸோ கவனமாக இருங்க. இந்த விலகக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சிக்க வைக்காம விடவே மாட்டார்.
அதே மாதிரி இந்த கும்பராசிக்கு வந்து மணி ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஆண்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆண்டு கடைசியில் வந்து ரொம்ப, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நோ ப்ராப்ளம். இந்த ஆண்டு அப்படியே டபுள் த லெவல் வந்து உங்களுக்கு தனவரவு ஆக போது. குரு பெயர்ச்சி ஆகட்டும், அது ஆனதுக்கப்புறம் டபுள் த லெவல் தனவரவு ஆக போது. ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஃபினான்ஷியலி. ஸோ அது சரியாயிடும். ஓகேங்களா? மதுரையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு. இந்த கோவிலுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா போகணும் கும்பராசிக்காரர்கள். அல்லது ஐயனார், அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா போயிடுங்க. உங்க ஊர்ல அல்லது உங்க குலதெய்வம், ஐயனார்கள், உக்ர தெய்வம், இதெல்லாம் வந்து நீங்க வந்து நார்மலா வழிபடுங்க. 18ஆம் படி கருப்பு. நான் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்தலமும் வந்து மிக 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 வலிமையான, உங்க ஜாதகத்துல கோச்சாரத்துல எந்த ஸ்தலம் போனா உங்களுக்கு வெற்றி அடையுங்கிறத பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அலட்சியமா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நிச்சயமா நம்பி போறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில காத்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து சாதாரணமா எதர்ச்சியா இந்த ஸ்தலங்களை கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது போயிடலாம். நம்ம மீனம் போயிடலாம். ஸோ கும்பத்தில் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. மீனம் போயிடலாமா? லாஸ்ட் 12 ராசியில் இறுதியான ராசி. ஸோ முக்கியமான ராசி, மோசமானவன்லே